வெல்கம் டு பிரசாந்த் ஜவஹர். இன்றைக்கி பயங்கரம் ஒரு சோகமான நாள். என்னென்னா பார்த்தா இந்த லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர், ரைட்டர், டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் பாக்யராஜ் சார் இறந்துட்டார். ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். இப்போ தான் ஒரு வெட்டிங்க்கு போயிட்டு வந்திருக்காரு. அதில் சந்தோஷமாக எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. நான் திடீர்னு பார்த்தா மார்னிங் வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போய் முடித்த உடனே திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலி அப்படின்னு போய் அட்மிட் ஆகிருக்காரு. உள்ளே அட்மிட் கூட ஆகலை. உள்ளே போன உடனே பார்த்தா டிக்ளேர்ட் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, லைஃப் ரொம்ப அன்பிரடிக்டபிள். யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம், எப்போ வேணாலும். நம்ம எல்லாருமே கோயிங் கேஸ் தான். யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்க போகிற ஆளுங்களே கிடையாது. நீங்கள், நான், எல்லோரும் இங்கே கோயிங் கேஸ் தான். என்னைக்குன்ற தேதி மட்டும்தான் தெரியாது. ஸோ இது ஒரு பக்கம். லைஃப் ரொம்ப அன்சர்டன். இப்போ இன்றைக்கி இது நடந்துருச்சு. இன்றைக்கி அவரோட பாடி இங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க, உள்ளே வைக்கிறாங்க. இப்போ பார்க்கும்போது இந்த மீடியா, எல்லோரும் மீடியா அது கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா மீடியாவோட வேலை கவர் பண்ணுறது. ஒரு ஹை ப்ரொஃபைல் செலிப்ரிட்டி அவர் இறந்துட்டாருன்னா அதை கவர் பண்ணணும் அப்படின்றது மீடியாவோட கடமை, ஆஃப்கோர்ஸ். பட் ஆனால் அது ஒரு ஓவர் டூ பண்ணி அவங்க வராங்க அப்படின்னும்போது எல்லாரையும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போய் மொபைல் எடுக்கிறது, இது பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது. ஏன்னா அவங்களே ஒரு ஷாக்கில் இருப்பாங்க. ஏன்னா இது நல்லா இருந்தார், ஒரு உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை, திடீர்னு ஒரு இதுவாகி ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டில் ஒருத்தர் இல்லைன்னும் போது அது மீடியா அளவுக்கு மீறி உள்ளே போய் அவங்களோட கடமை இருந்தாலும் அது எடுக்கும்போது ஒரு இன்வேஷன் ஆஃப் அந்த ப்ரைவசி வருது. ஏன்னா அவங்களும் மனுஷன்தான். அவங்களும் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு சன்னுக்கு எவ்வளோ ஃபீலிங் இருக்கும், டாட்டருக்கு இருக்கும், ஆஸ் அ ஒய்ஃப்க்கு எவ்வளோ இருக்கும், அந்த ஃபேமிலிக்கே எவ்வளோ இருக்கும், அந்த ஃப்யூச்சர் என்ன யோசித்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அவ்வளோ எமோஷன்ஸ், ஒரு ஷாக். அப்போது போய் டிஸ்டர்ப் பண்ணி இது பண்ணி ஒரு வெளியில் ஓகே. ஏன்னா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் ரெஸ்பெக்ட்ஸ் பே பண்ண வருவாங்க. நம்ம சிஎம் சார்லேருந்து எல்லாருமே வருவாங்க. பட் இருந்தாலும் மீடியாஸ் ரோல் பயங்கர குவெஸ்டனபிள். ஏன்னா இந்த மாதிரி அக்கேஷன்ஸில், ஃபஸ்ட் அக்கேஷனில் எல்லாத்துலேயுமே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம இருக்கலாம். பட் ஆனால் உள்ளே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி இதில் பார்த்தா ராதிகா மேம் கையெடுத்து கும்பிட்றாங்க, தயவுசெய்து இது பண்ணுங்கள், கொஞ்சம் தள்ளுங்க. ஏன்னா அது காட்டுறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றுமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அவர் உயிரோடவே இல்லை, இன்றைக்கி போயிட்டார். ஸோ அது கண்டிப்பாக மீடியா எல்லோரும் யோசிக்க வேண்டிய விஷயம். டெஃபினெட்லி எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு இன்வேஷன். நம்ம வீட்டில் ஒரு ஒரு காரியம் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி அங்கே டைம் ஆஃப் மார்னிங் அதே தானே அவங்களுக்கும். அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தானே, எல்லாருமே மனுஷன் தானே. ஸோ கண்டிப்பாக மீடியாஸ் ரோல் இஸ் குவெஸ்டனபிள். இந்த மாதிரி ஒரு ஆக்டில் யோசிக்கணும். ஏன்னா அவங்களும் இருக்கலாம், ஒரு தனியாக ஒரு ஏரியாவில் இருக்கலாம். அப்போ வருவாங்க, பேசிட்டு போவாங்க, அவ்வளோதான் தவிர. ஸோ அந்த ரெஸ்பெக்டிங் ப்ரைவசி ஆஃப் தட் இண்டிவிஜுவல் கண்டிப்பாக மீடியா பண்ணணும், யோசிக்கணும்.